இந்த கமருதீனுக்கு எவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்குன்னு தெரியவே இல்லை. முதல்ல அன்னைக்கு ஒரு நாள் சங்கீத மேகம் பாட்டு பாடினாரு. அவ்வளோ சூப்பராக பாடியிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னடா இவர் இவ்வளோ சூப்பராக பாடுறாரு அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்கில் வந்துட்டு மிமிக்ரி பண்ணுவார். சூப்பராக மிமிக்ரி பண்ணியிருப்பாரு. பிரகாஷ் ராஜ் மாதிரி ஒரு வாய்ஸ் எடுத்து பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் வியானா கிட்ட வந்து டீ போடுங்கன்னு சொல்லும்போது எகெயின் இன்னொரு வாய்ஸில் கமல் சார் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ இன்னொரு வாய்ஸில் கரெக்டாக பண்ணியிருப்பார். ஸோ இப்படி மிமிக்ரி நல்லா பண்ணுறாரு. இவ்வளோ டேலண்ட் வச்சுட்டு ஏன் இந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் அமைதியாக இருக்காருன்னு நமக்கு தெரியல. அமைதியாக இந்த சென்ஸ் சண்டை போட வேண்டிய இடத்துல சண்டை போடுறாரு, பட் வந்து நிறைய இன்வால்வ் ஆக மாட்டேங்கிறாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவர் யாரோ ஒரு ஃப்ரெண்டு கூடயே இருக்கிற மாதிரி இருக்குது. அவர் கொஞ்சம் செப்பரேட்டாக விளையாண்டாருன்னா இன்னும் நல்லா வருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரு, கமருதீன், துஷார் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்வதி சொல்கிறாங்க, நேற்று பார்த்தீங்களா என்னை மட்டும் தூக்கி எல்லோரும் குத்துறாங்க, எதுக்கு எடுத்தாலும் என் பேரை தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 3 வீக்ஸ் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ எனக்கு பழகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு துஷார் சொல்கிறாரு, அது இல்லை, உங்களே எல்லோரும் சொல்லிட்டாங்கன்னா அங்கே வந்து க்ரௌட் ப்ளீஸராக இருக்கலாங்கிறதுக்காக எல்லா க்ரௌடும் ப்ளீஸ் ஆகிடுவாங்கங்கிறதுக்காக வந்து அவங்க வந்து உங்கள் பேரை சொல்லியிருக்கலாம், மற்றவங்க பேரை சொல்கிறதுக்கு பயப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு துஷார் சொல்கிறாரு. உடனே அதுக்கு வந்து கமருதீன் சொல்கிறாரு, அதுக்கு இந்த ஐடியில் எல்லாம் சாண்ட்விச் டெக்னிக்னு சொல்லுவாங்க. மேலே அப்படியே சொல்கிற மாதிரி பொத்துனாப்பில் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே வச்சு நல்லா குத்திட்டு திருப்பி அப்படியே ஒன்றும் இல்லாத மாதிரி ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் அறிவாக பேசுகிறத நான் ஒரு சில இடத்துல பார்த்தேன். முதல்ல நான் அவர் ரொம்ப அறிவு கம்மியான பர்சன், ஆனால் ஜஸ்ட்டு ரொம்ப கொஞ்சம் இன்னசென்ட் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் நேத்தி 2-3 இடத்துல பார்வதியை வச்சு சரியாக மடக்கியிருப்பார். நீ பிடிக்காம தான் பேசுனியா, ஆனால் அதுக்கு கூட இங்கே நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, ஒரு பொண்ணு அதை பற்றி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அந்த பொண்ணு செய்யறதுக்கே கவலைப்படலை, அதை நான் சொல்கிறது தப்பாக, செஞ்சவங்கள போய் கேளுங்க. அண்ட் ஆல்சோ அவங்க 2 பேரும் மியூச்சுவலாக விரும்பி அவங்க விருப்பத்துக்கு என்னவோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா எல்லா பழியும் தூக்கி கமருதீன் மேலே சொன்னது தான் தப்புன்னு நம்ம சொல்கிறோமே தவிர அவங்க பண்ணது தப்புன்னு யாரும் சொல்லலை. அவங்க 2 பேருமே அடல்ட்ஸ், அவங்களுக்கு பிடிச்ச அவங்க என்னென்னா பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் இவங்க எல்லாமே விருப்பப்பட்டு போயிட்டு கடைசி எல்லா பழியும் தூக்கி கமருதீன் மேலே போட்டது தான் நம்ம தப்புன்னு சொல்கிறோம். அது கூட நிறைய பேத்துக்கு புரிய மாட்டேங்குது. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.